அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2, பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. ஒரு 4 ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா, இரண்டாவது பேரலோகிராம் இணைகரம், மூன்றாவது மிசிசிபி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு ரிவருடைய பெயர், செக்கோஸ்லோவேக்கியா யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட நேம். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம். அந்த கணத்தை 3 வழிமுறைகளில் குறிப்பிடலாம். ஒன்று விவரித்தல் முறை, மற்றொன்று கணக்கட்டமைப்பு முறை, மூன்றாவது பட்டியல் முறை. ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடுவது தான் பட்டியல் முறை. ஒரு கணத்தை குறிப்பிடும்போது பொதுவாக கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் லெட்டர் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் கணக்கிற்கான கணத்தை கேபிட்டல் லெட்டர் ஏல சொல்லலாம். உறுப்புகளை இந்த மாதிரி கன அடைப்புக்குறிக்குள்ளே தான் போடணும். இந்தியா என்ற ஆங்கில சொற்களில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் ஐ, ஒவ்வொரு எழுத்துக்கும் கமா குறி போட்டுக்கணும். INDIA. 2 உறுப்புகள் ரிப்பீட்டடாக வர தேவையில்லை. இப்போது சுருக்கலாம் பாருங்கள். INDI தான் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அடுத்தது ஏ. ஆகவே இந்தியா என்ற ஆங்கில சொல்லில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதும்போது இந்த 4 உறுப்புகள் தான் வரும். கணம் A சமம் INDA. நீங்கள் நேரடியாக இந்த 2வது ஸ்டெப் ஆன்சர் கூட எடுத்து எழுத முடியும். 2வது கணக்கு, இந்த கணத்தை குறிப்பிடும்போது கேபிட்டல் லெட்டர் B அப்படின்னு குறிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்து கேபிட்டல் லெட்டரில் தான் குறிக்கணும். கன அடைப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். பேரலோகிராம், இந்த வார்த்தையில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து எழுதிக்கலாம். PARALLELOGRAM. ஒரு உறுப்பு ஒரு முறை வந்தால் போதும். இப்போ P, A, R. ஏ தான் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். L ஒரு முறை எழுதினா போதும். L ஆல்ரெடி எழுதிட்டோம். OG, R ஆல்ரெடி எழுதிட்டோம். ஏவும் எழுதிட்டோம். M அவ்வளோதான். அடுத்தது 3வது வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஒரு கணத்தில் குறிப்பிடலாம். கணம் C அப்படின்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் லெட்டரில் தான் சொல்லணும். மிசிசிப்பி, இந்த வார்த்தையில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் MISSISSIPPI. ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். MIS, எஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம். I எழுதிட்டோம். S எழுதிட்டோம். I எழுதிட்டோம். PI எழுதிட்டோம். அவ்வளோதான். 4 உறுப்புகள் மட்டும்தான் வரும். அடுத்தது 4வது ஆங்கில வார்த்தை செக்கோஸ்லோவேக்கியா. இதை கணம் Xன்னு கூட நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இந்த வார்த்தையில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து எழுதிக்கணும். CZECHOSLOVAKIA. ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். C, Z, E. C ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டோம். HOSLO ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டோம். VAKIA ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர். 4 ஆங்கில வார்த்தைகள் எழுத்துக்களை பட்டியல் முறையில் எடுத்து எழுதிட்டோம். பயிற்சி 1.1 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.